நேந்திரம் பழமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பழம்பொரி அதுவும் கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சிட்டிகை அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கனிஞ்ச ஒரு நேந்திரம் பழத்தை எடுத்துக்கலாம். அதை பீசஸாக ஸ்லைசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பழம்பொரி ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவில் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. யூஸ்வலாக இந்த பழம்பொரி மைதா மாவில் பண்ணி கொடுப்பாங்க. அது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இதுவுமே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிடும்போது உள்ளே அந்த கனிஞ்ச வாழைப்பழத்தோடு சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இது. டீயோட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.